நிழல்களில் மர்மம் பதுங்கியிருக்கிறது முதல் அத்தியாயம் -2. தர்ஷீலின் அதிர்ச்சியூட்டும் புதிய சக்திகள் வெளிப்படுகின்றன. தர்ஷீல், காவல் நிலையத்தில் ஓர் தனி அறையில் அமர்ந்திருந்தார். அவர் கண்களில் தீவிரமான தேடல் தெரிந்தது. அவர் கால்ட்ரம் குடும்பத்தின் ரகசியங்களை அவிழ்க்கும் முயற்சியில் தீவிரமாக இருந்தார். சாஞ்சனில் உள்ள ரசாயன தொழிற்சாலையின் ஒவ்வொரு அசைவையும் அவர் கண்காணித்தார். அவர், கால்ட்ரம் குடும்பத்தின் கடந்த காலத்தைப் பற்றி ஆராய்ச்சி செய்தார். அவர்கள், ஒரு காலத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பம் என்று அவர் கண்டுபிடித்தார். ஆனால், ஹரி அன்கானின் மாய சக்திகளைப் பயன்படுத்திய பிறகு, அவர்கள் பெரும் செல்வந்தர்களாக மாறினர். இந்த மாய சக்திகள் தான் அவர்களின் வளர்ச்சிக்கு காரணம் என்று தர்ஷீல் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அவர், ரத்ராணியின் கடந்த காலத்தைப் பற்றியும் தெரிந்து கொண்டார். ரத்ராணி, ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியின் மகள் என்று அவர் கண்டுபிடித்தார். அவளது தந்தை, ஹரி அன்கானின் மாய சக்திகளைப் பயன்படுத்தி, உலகை ஆள விரும்பினார். ஆனால், ரத்ராணி அதைத் தடுத்து நிறுத்தினாள். அதனால், அவளது தந்தை அவளை மாய சக்திகளைப் பயன்படுத்தி, உலகை ஆள விரும்பினார். அவர், கந்தசாமி மற்றும் மாயனின் தற்போதைய நிலையைப் பற்றி தெரிந்து கொண்டார். அவர்கள், ஒரு பழைய பங்களாவில் தஞ்சம் புகுந்திருப்பதை அவர் கண்டுபிடித்தார். அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால், கால்ட்ரம் குடும்பம் அவர்களைத் தேடி வரும் என்று தர்ஷீல் எச்சரித்தார். அவர், கந்தசாமி மற்றும் மாயனுக்கு உதவ முடிவு செய்தார். அவர் அவர்களை சந்திக்க பங்களாவிற்கு சென்றார். கந்தசாமி, மாயன், நீங்கள் இருவரும் ஆபத்தில் இருக்கிறீர்கள். கால்ட்ரம் குடும்பம் உங்களை தேடி வருகிறது என்று தர்ஷீல் எச்சரித்தார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கந்தசாமி கேட்டான். நீங்கள் ரத்ராணியின் மாய சக்திகளைப் பயன்படுத்த வேண்டும். அவள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறாள் என்று தர்ஷீல் பதிலளித்தார். கந்தசாமி மற்றும் மாயன், ரத்ராணியின் மாய சக்திகளைப் பயன்படுத்த முடிவு செய்தனர். அவர்கள், ஹரி அன்கானின் புத்தகங்களைப் படித்து, மாய சக்திகளைப் பயன்படுத்தும் முறைகளை கற்றுக்கொண்டனர். கந்தசாமி மற்றும் மாயன், பழைய பங்களாவில் ரத்ராணியின் ஆத்மாவைக் கொண்டு ஹரி அன்கானின் மாய சக்திகளைப் பயன்படுத்துவதை கற்றுக்கொண்டனர். தர்ஷீலின் வழிகாட்டலுடன், அவர்கள் தங்கள் மனதைக் கட்டுப்படுத்தி, மாய சக்திகளைச் செயல்படுத்த பயிற்சி எடுத்தனர். கந்தசாமி, பொருள்களை தன் விருப்பப்படி நகர்த்தும் சக்தியைப் பெற்றான். மாயன், மற்றவர்களின் எண்ணங்களை அறியும் சக்தியைப் பெற்றாள். ஒரு நாள், ரத்ராணியின் ஆத்மா அவர்களுக்கு ஒரு காட்சியை காட்டியது. அந்த காட்சியில், கால்ட்ரம் குடும்பம் சாஞ்சன் தொழிற்சாலையில் ஒரு ரகசிய ஆய்வகம் நடத்துவது தெரிந்தது. அங்கு, அவர்கள் மனிதர்களின் மனதைக் கட்டுப்படுத்தும் ரசாயனத்தை தயாரித்து வந்தனர். இந்த ரசாயனத்தின் மூலம், அவர்கள் உலகை ஆளத் திட்டமிட்டிருந்தனர். தர்ஷீல், இந்த தகவலைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தார். அவர், உடனே காவல் நிலையத்திற்குச் சென்று, கால்ட்ரம் குடும்பத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளை வெளிப்படுத்த முடிவு செய்தார். ஆனால், கால்ட்ரம் குடும்பம் அவரைத் தடுக்க ஒரு பெரிய படையை அனுப்பியது. கந்தசாமியும் மாயாவும் தர்ஷீலுக்கு உதவ முடிவு செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் மாய சக்திகளைப் பயன்படுத்தி, கால்ட்ரம் குடும்பத்தின் படையினரை எதிர்கொண்டனர். கந்தசாமி, பொருள்களை தூக்கி எறிந்து, அவர்களைத் தடுத்து நிறுத்தினான். மாயன், அவர்களின் எண்ணங்களை அறிந்து, அவர்களின் திட்டங்களை முறியடித்தாள். போர் தீவிரமானது. கால்ட்ரம் குடும்பத்தின் படை வீரர்கள், கந்தசாமி மற்றும் மாயனின் மாய சக்திகளைப் பார்த்து பயந்து ஓடவு. காவல் நிலையத்தில், தர்ஷீல் கால்ட்ரம் குடும்பத்தின் ரகசிய ஆய்வகத்தைப் பற்றிய தகவலை வெளிப்படுத்தினார். காவல்துறை, உடனே சாஞ்சன் தொழிற்சாலைக்கு விரைந்து, ஆய்வகத்தை சோதனை செய்தனர். அங்கு, அவர்கள் ரசாயனத்தைக் கண்டுபிடித்து, கால்ட்ரம் குடும்பத்தின் தலைவர்களை கைது செய்தனர். கந்தசாமி, மாயன் மற்றும் தர்ஷீல், கால்ட்ரம் குடும்பத்தை தோற்கடித்து, உலகை காப்பாற்றினர். கால்ட்ரம் குடும்பத்தின் வீழ்ச்சிக்குப் பிறகு, சாஞ்சன் நகரம் நிம்மதிப் பெருமூச்சு விட்டது. கந்தசாமி, மாயன் மற்றும் தர்ஷீல் ஆகியோரின் வீரம், அனைவராலும் போற்றப்பட்டது. எனினும், அவர்களது சாகச வாழ்க்கை முடிந்துவிடவில்லை. கால்ட்ரம் குடும்பத்தின் ரகசியங்கள் புதைந்து கிடந்த ரசாயன தொழிற்சாலையில், இன்னொரு புதிய மர்மம் தலை தூக்கியது. தொழிற்சாலையின் இடிபாடுகளை ஆராயும்போது, தர்ஷீல் ஒரு பழைய துருப்பிடித்த இரும்புப் பெட்டியைக் கண்டார். அதில், ஒரு விசித்திரமான வரைபடம் இருந்தது. அது, தொழிற்சாலையின் அடியில் புதைந்துள்ள ஒரு ரகசிய சுரங்கப்பாதையை குறித்திருந்தது. மேலும், அந்த வரைபடத்தில், ஹரி அன்கானின் சக்தியைப் பன்மடங்கு பெருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கலைப்பொருளைப் பற்றிய குறிப்பும் இருந்தது. இதற்கிடையில், கந்தசாமிக்கும் மாயனுக்கும் தங்கள் மாய சக்திகளை முழுமையாகக் கட்டுப்படுத்த புதுச்சவால்கள் உருவாகின. கந்தசாமியின் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் போது, அவனது சக்தி கட்டுப்பாடை இழந்து, சுற்றியுள்ள பொருள்களை சிதைத்தது. மாயானின் எண்ண வாசிப்பு சக்தி, அவளது மனமை மற்றவர்களின் குழப்பமான எண்ணங்களால் நிரப்பியது.
நல்ல வழியில் நல்ல விதமாக இந்த சக்திகளை பயன்படுத்த அவர்கள் ரத்ராணியின் ஆத்மாவின் உதவியை நாடினார். இது புதிய அச்சுறுத்தலாகும். இதற்குத் தொடக்கத்திற்கும் கூட உதவும் ஒரு மூத்த, சக்திவாய்ந்த நபரால் மட்டுமே ஏற்பட்டுகிறது என்பதை அறிய வந்தது. அவர், கால்ட்ரம் குடும்பத்தின் தலைவரை விடவும் அதிக சக்தி வாய்ந்தவர். அவர், தொழிற்சாலையில் தாழ்ந்துள்ள கலைப்பொருளைப் பயன்படுத்தி, உலகை அவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டுவர திட்டமிட்டார். தர்ஷீல், கந்தசாமி, மற்றும் மாயன் ஆகிய மூவரும் மீண்டும் ஒன்று தர்ஷீல், கந்தசாமி, மற்றும் மாயன் ஆகிய மூவரும் மீண்டும் ஒன்று சேர்ந்து, அந்த கலைப்பொருளைக் கண்டுபிடித்து, அந்த புதிய எதிரியிடமிருந்து உலகைக் காப்பாற்ற முடிவு செய்தனர். நிழல்களில் மர்மம் பதுங்கியிருக்கிறது முதல் அத்தியாயம் -3 தொடரும்.